நீட்சேவுடைய ஃபேமஸான கோட் ஒண்ணு இருக்கு. பல ரைட்டர்ஸ் ஒரு புக்கா எழுதுறத நான் வெறும் 10 லைன்ல எழுதுறதா என்னுடைய ஆம்பிஷன்னு சொல்லுவாரு. இத கேட்கறதுக்கு ஒரு அரகன்ட் ஸ்டேட்மென்ட்டா தோணலாம். ஆனா அவர் சொன்னதுதான் உண்மை. ஏன்னா டாப் பிலாசபர்ஸ் ஆஃப் ஆல் டைம்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா அதுல நீட்சே டாப் 10க்குள்ள வருவார். இன்னும் சொல்ல போனா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சியல் அண்ட் கான்ட்ரோவர்சியல் பிலாசபர்னா அவர்தான். அதையும் தாண்டி மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட பிலாசபர்னாலும் அவர்தான். ஏன்னா அவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே வைல்ட் அண்ட் கேயாட்டிக்கா இருக்கும், ராவா இருக்கும். அவருடைய பயோகிராஃபியை பத்தி சொல்லணும்னா அவருடைய அப்பா ஒரு சர்ச் பாஸ்டர். சோ சின்ன வயசுல இருந்தே கிறிஸ்டியன் மொராலிட்டிக்குள்ள தான் வளர்றாரு. தன்னுடைய 24வது வயசுல பேசல் யூனிவர்சிட்டியில பிலாலஜி டீச் பண்ற ப்ரொஃபஸரா அப்பாயிண்ட் ஆகுறாரு. பிலாலஜிங்கிறது ரொம்பவே கஷ்டமான சப்ஜெக்ட். ஏன்னா ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ், அதோடைய கல்ச்சர், அதுல இருக்கிற டெக்ஸ்ட் இதெல்லாம் பத்தி படிக்கிறதா பிலாலஜின்னு சொல்லுவாங்க. அதுல வெறும் 24 வயசுல ப்ரொஃபஸர் ஆகிறதுங்கிறது இம்பாசிபிளான விஷயம். ஏன்னா பிஹெச்டி இல்லாம முதல்ல ப்ரொஃபஸராவே ஆக முடியாது. ஆனா அவர் பிஹெச்டியே பண்ண கிடையாது. பிளஸ் 24 வயசுல லெக்சரரா அப்பாயிண்ட் ஆகிறது தான் பாசிபிளானது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா பிளேஸ் ஆனாலே அது பெரிய விஷயம். சோ அவர் டைரக்டா ப்ரொஃபஸர் அப்பாயிண்ட் ஆனது அவருடைய இன்டெலெக்சுவல் டேலண்ட குறிக்குது. சோ அவர் பிலாலஜில மாஸ்டரா இருந்ததனால கிரீக் அண்ட் லத்தீன் லாங்குவேஜ் அவருக்கு கம்ப்ளீட்டா அத்துப்படி. கிரீக் கல்ச்சருடைய ஃபவுண்டேஷனா இருந்த ஹோமர், பிண்டர், சாஃபோக்கிள்ஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ்னு இவங்களுடைய எல்லா ரைட்டிங்ஸுமே அவர் கரைச்சி குடிச்சிருந்தார். கூடவே அது சம்பந்தப்பட்ட மித்தாலஜியும், ரிலீஜியஸ் மொராலிட்டியும், கிறிஸ்டியானிட்டி பத்தியும் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. சோ அவருடைய இந்த கெப்பாசிட்டி தான் அவரை சின்ன வயசுலயே ப்ரொஃபஸரா மாத்திச்சு. ஆனா அவருக்கு உடல் அளவுல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்தது. அவருக்கு இந்த கிரானிக் மைக்ரேன் சொல்லுவோம் இல்லையா, நாள்பட்ட ஒற்றை தலைவலி, அந்த ப்ராப்ளம் இருந்தது. கண் பார்வை கம்மியா தான் இருந்தது. கடுமையான வயிற்று வலி இருந்தது. சோ இப்படி ஒண்ணு மாதிரி ஒண்ணு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டே இருந்ததுனால அவர் வேற வழியே இல்லாம தன்னுடைய 34 வயசுல ரிட்டையர்ட் ஆயிட்டார். சோ தன்னுடைய 34 வயசுல இருந்து 44 வயசு வரைக்கும் 10 வருஷம் பிலாசபில ஈடுபடுறாரு. அந்த 10 வருட காலத்துக்குள்ள 10 புக்குக்கு மேல எழுதுறாரு. அவருடைய ரைட்டிங் பத்தி சொல்லணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவருக்கு உடல் அளவுல ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் இருந்தது. அதனால அவரால் ரொம்பலாம் எழுத முடியாது. சோ அவர் பயங்கரமா யோசிச்சு தன்னுடைய தாட் எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு 10-15 லைன் வர மாதிரி ஒரு பேராகிராஃபா எழுதுவார். அது அஃபோரிசம்னு சொல்லுவாங்க. அந்த ரைட்டிங்கே ஒரு பொயட்டிக் வடிவில தான் இருக்கும். அந்த ஒவ்வொரு அஃபோரிசமும் ஒரு அணுகுண்டு மாதிரி. அதை உங்க தாட்ல எடுத்து போட்டீங்கன்னா அது வெடிக்கும். நீட்சே சொன்னார் இல்லையா, பல ரைட்டர்ஸ் எழுதுறத நான் வெறும் 10 லைன்ல எழுதுவேன்னு. அது ஏன் உண்மைன்னா அவர் எழுதுற ஒவ்வொரு வரியுமே அவ்வளவு டென்ஸா இருக்கும். எனக்குமே அவருடைய ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் விலைக்கு சொல்லும் போது என் மைண்டுக்குள்ள ஏகப்பட்ட போராட்டம் இருக்கும். அவருடைய ஒரு லைனை நான் விளக்குறதுக்கு நான் 5 லைன் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவருடைய ரைட்டிங்ல வார்த்தைகள் எல்லாமே ஒரு செயின் மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும். அவர் லாங்குவேஜ்ல மாஸ்டரா இருக்கிறதுனால இந்த பொயட்டிக்கான வார்த்தைகளை கரெக்டா காயின் பண்ணுவார். ஆனா நான் ஒரு தமிழ் ஸ்காலர் கிடையாது. அவருடைய இன்டென்சிட்டியை ஒரு தமிழ் ஸ்காலரால தான் கரெக்டா கன்வே பண்ண முடியும். சோ அந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்கு. ஈவன் அவர் ஜெர்மன் மொழியில தான் எழுதினாரு. அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஆத்தருக்குள்ள விவாதம் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களாலையுமே ப்ராப்பரான வார்த்தைகளை பிளேஸ் பண்ண முடியாது. அவருடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல சிங்கிள் ஃபுல் ஸ்டாப் சென்டென்ஸே ரொம்ப லென்த்தியா இருக்கும். அதாவது நாம 5 ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒரு பேராகிராஃப் எழுதுறோம்னா அந்த கண்டென்ட்டை ஒரே ஃபுல் ஸ்டாப்பா வர மாதிரி கண்டினியூவா அவர் எழுதுவார். சோ அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றவங்களுக்குமே கஷ்டம், இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல பண்ணாலும் கஷ்டம். சோ அவருடைய இன்டென்சிட்டியை குறைச்சிட கூடாதுங்கிறதா என்னுடைய பர்டன். ஐ திங்க் ஹெய்டிகர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். பிளேட்டோவுக்கு அப்புறம் ப்ராப்பரா எழுத தெரிஞ்சது நீட்சே தான். அவருடைய ரைட்டிங்ல ஒரு ரிதம் இருக்கும், அதே வேளையில ரொம்ப டஃப்பாவும் இருக்கும். சோ நீட்சேவுடைய ரைட்டிங் நீங்க படிச்சிட்டீங்கன்னா மத்த பிலாசபருடைய ரைட்டிங் எல்லாமே கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். அவருடைய பிலாசபியை பத்தி சொல்லணும்னா நீட்சேவே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அவருடைய மெத்தட் வந்து பிலாசபைசிங் வித் எ ஹேமர். சோ சுத்தியை வச்சு அடிச்சு நொறுக்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் ரிலிஜியன், மொராலிட்டி, சோல், ஃப்ரீ வில்னு சொல்லப்படக்கூடிய மெட்டாபிசிக்கல் கான்செப்ட்ஸ், அதுக்கப்புறம் ட்ரூத், குட் அண்ட் ஈவில்னு எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சாரு. கிறிஸ்டியானிட்டியை பயங்கரமா அட்டாக் பண்ணாரு. ஆனா இதுல சர்ப்ரைஸ் என்னன்னா அவர் ஜீசஸை மட்டும் ஒரு கிரேட் ஐடியலா பார்த்தாரு. ஆனா அவர் கிறிஸ்டியன் ரிலிஜியனை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாரு. சோ அவருடைய ரைட்டிங்கை நம்ம படிச்சோம்னா நம்முடைய பெரும்பான்மையான நம்பிக்கைகள் சுக்குநூறா உடைஞ்சு போயிடும். சோ நீட்சேவை படிக்கிறதுங்கிறது உங்களை சைக்கலாஜிக்கலா அட்டாக் பண்ற விஷயம். இட் வில் ஹிட் யூ ஹார்ட். வரிக்கு வரி நம்மள அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் அடிக்கிறதுன்னு எதை மீன் பண்றேன்னா சில நேரம் அவருடைய ரைட்டிங்கை படிக்கும் போது சுத்தமாவே புரியாது. அந்த டைம்ல நம்ம முட்டாளா உணர்வோம். அது ஒரு அடி. ஒருவேளை அவர் சொல்ல வர்றது நமக்கு புரிஞ்சிட்டாலும் அதையும் நம்மளால ஏத்துக்க முடியாது. அதுவும் ஒரு அடி. ஒருவேளை ரொம்ப ரேரா அவரோட உடன்படுற மாதிரி ஒரு ஐடியா வந்தாலும் அதுவும் ஹையர் தாட்டா இருக்கும். அதுவும் ஒரு அடி தான். சோ அவருடைய ரைட்டிங்கை படிக்கிறதுங்கிறது வெறும் ரீடிங் மட்டும் கிடையாது. அது ஒரு ரெஸ்லிங் மாதிரி. நாம அந்த ஐடியாஸோட போராடணும். ஏன்னா நம்முடைய லைஃப்ல நம்ம கேள்வியே கேட்காம பல விஷயங்களை நம்பிக்கிட்டு லைஃப் ஓட்டிட்டு இருப்போம். திடீர்னு நீட்சே வந்து அதை தப்புனார்னா அந்த தாட் நம்மள உழுக்க ஆரம்பிக்கும். இப்ப நம்ம அந்த நம்பிக்கை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு நம்ம நிறைய யோசிக்கணும். சோ அவருடைய புக்கை படிக்கும்போது என்ன ஆகுனா நாம திரும்ப திரும்ப யோசிக்க கட்டாயப்படுத்தப்படுவோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கம்ப்ளீட்டா டயர்டே ஆயிடுவோம். படிக்கிறது நிறுத்திட்டு போயிடலாமான்னு தோணும். சோ அவருடைய இந்த ரைட்டிங்கை தான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அன்பேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சோ அவருடைய இன்டென்சிட்டி கன்வே ஆகலனா அதுக்காக நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். அவருடைய ரைட்டிங்ல சில பேராகிராஃப் 1 பேஜ் 2 பேஜுக்கு மேல இருக்கும். அது எல்லாத்தையுமே நான் லாங் ஃபார்ம் வீடியோஸா போடுறேன். சிலதெல்லாம் 5 வரி 4 வரி தான் இருக்கும்.
அது எல்லாத்தையுமே ஷார்ட்ஸ்ல நான் போட்டுறேன். ஏன்னா வியூவர்ஸ் நிறைய பேர் ரொம்ப லென்த்தா வீடியோ கொடுங்கன்னா சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க. சோ சின்ன கண்டென்ட்டை ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம், பெரிய கண்டென்ட்டை வீடியோஸ்ல பார்க்கலாம். அவருடைய 44வது வயசுல இருந்து தான் அவருடைய லைஃப் மோஸ்ட் டிராஜிக்கா மாறுது. ஏன்னா அவருடைய மைண்ட் பிரேக் டவுன் ஆகி தன்னுடைய இறுதி காலங்கள்ல பைத்தியமாவே மாறிடுறாரு. அவருடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம்னு 2 விதமான தியரி சொல்லப்படுது. ஒன்னு மெடிக்கல் தியரி, அதன்படி அவருக்கு சிஃபிலிஸ் நோய் இருந்ததா சொல்லப்படுது. ஆனா அது கன்ஃபார்ம் பண்ணப்படல. உங்க எல்லாருக்குமே சிஃபிலிஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், சின்ன வயசுல ஸ்கூல்ல கூட படிச்சிருப்போம். பால்வினை நோய். மேபி அவர் தன்னுடைய இளமை காலத்துல பிராத்தல் ஏரியாவுக்கு போயிருக்கலாம், அதன் மூலமா அந்த நோய் வந்திருக்கலாம். அந்த நோயுடைய லேட்டர் ஸ்டேஜ் என்னன்னா நியூரோசிஃபிலிஸ். அதன் மூலமா அவருக்கு மென்டல் பிரேக் டவுன் ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனா அவருக்கு சிஃபிலிஸ் இருந்ததுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் டிபேட்டபிளா தான் இருக்கு. இதுக்கு அடுத்த தியரி என்னன்னா சைக்காலஜிக்கல் தியரி. சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீட்சே டூ இன்டென்ஸா யோசிச்சதுனால அவருக்கு இன்டெலெக்சுவல் ஓவர்லோட் ஆகி இந்த டிசார்டர் வந்திருக்கலாம்னு கிளைம் பண்றாங்க. அது மாதிரியான ஓவர்லோடுக்கு வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீட்சே வெறுமனே யோசிக்க மட்டும் செய்யல, அவருடைய திங்கிங்கே என்டையர் வெஸ்டர்ன் ட்ரெடிஷனுக்கே ஆப்போசிட்டா இருந்தது. சோ அவர் கடவுளை கொஸ்டின் கேட்டாரு, மொராலிட்டியை கொஸ்டின் கேட்டாரு, ட்ரூத், சயின்ஸ், லாங்குவேஜ்னு எல்லாத்த பத்தியுமே கிரிட்டிக்கலா யோசிச்சாரு. பிளஸ் அவருடைய லைஃப்ல பெரும்பாலும் ஒரு தனிமையில தான் இருந்தாரு. அவருடைய திங்கிங் ப்ராசஸை டிஸ்கிரைப் பண்ணணும்னா மேட்னஸ் உடைய எட்ஜ் வரைக்கும் யோசிச்சாருன்னு தான் சொல்லணும். ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் கார்ல் யூங்க பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, நீட்சே தன்னுடைய சொந்த மைண்டுடைய வெயிட் தாங்காம கிராக் ஆயிட்டாருன்னு எழுதுறாரு. சோ இந்த அளவுக்கு சிவியரான திங்கிங், கூடவே உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை, இதுல அவர் தனிமையில தான் பெரும்பாலும் இருந்திருக்கிறாரு. இதுக்கு நடுவுல 10 வருஷத்துல 10 புக்குக்கு மேல எழுதியிருக்கிறாரு. இதை பண்ணணும்னாலே பெரும்பாலான நேரம் சரியா தூங்கி இருக்க முடியாது. இதையும் தாண்டி அவர் கல்யாணமும் பண்ணிக்கல, அவருடைய லைஃப்ல ரிலேஷன்ஷிப்னு எதுவும் கிடையாது. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருடைய மைண்ட் ஓவர்லோட் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ அதன் மூலமா அவர் பைத்தியம் ஆகுறாரு. 44 வயசுக்கு அப்புறம் 11 வருஷம் இந்த மென்டல் பிரேக் டவுன்ல தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ரெக்கவரே ஆகல. அந்த காலத்துல அவரால் சரியா பேச முடியாது, நார்மல் கான்வர்சேஷனை மேக் பண்ண முடியாது, அப்படியே பாசிவா இருக்கிறாரு. இந்த ஸ்டேஜ்ல அவருடைய லைஃப்ல ஒரு டெரிஃபிக்கான எபிசோடும் இருக்கு. என்னன்னா அத மேட்னஸ் லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பிரேக் டவுனுடைய ஆரம்ப காலகட்டத்துல தனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், கூட வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாம் சில கடிதங்களை எழுதி அனுப்புனாரு. அதை படிக்கிறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும். ரொம்ப வைல்டா, ஒருத்தன் தன்னைத்தானே கடவுள்னு நினைச்சுக்கிட்டு எழுதுனானா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அந்த எழுத்துக்கள் எல்லாமே கிறுக்கணமா தான் இருக்கும். இதுல சர்ப்ரைசிங் என்னன்னா, அந்த ஒவ்வொரு லெட்டருக்கு கீழேயும் வெவ்வேறு சைன் அவர் போட்டாரு. அதுவும் சாதாரண சைன் கிடையாது. ஒரு லெட்டருக்கு கீழே டயனோசஸ்னு போடுவாரு. டயனோசஸ்ங்கிறது கிரீக் மித்தாலஜில இருக்கிற ஒரு கடவுள். சில லெட்டர்ல குருசிஃபைடுன்னு போடுவாரு, அது ஜீசஸ் கிறிஸ்ட குறிக்கும். சில லெட்டர்ல சீசர்னு போடுவாரு, சில இதுல ஆன்டி கிரைஸ்ட்னு போடுவாரு. இது மாதிரி அவர் தன்னை ஒரு மித்தாலஜிக்கல் அல்லது ஒரு டிவைன் பீயிங்கா உணர்ந்த மாதிரி தான் அந்த லெட்டர்ஸ் எழுதினார். அந்த பீரியட்ல அவருடைய நடத்தை எல்லாமே கிளாசிக்கல் காட்ஸையும் கிறிஸ்டியானிட்டியும் மெர்ஜ் பண்ணமா தான் இருக்கும். கூடவே அவர் நார்மலா இருந்தப்ப தஸ்போக் ஜரதுஸ்ட்ரான்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. அதுல வர ஜரதுஸ்ட்ரா கேரக்டரையும் அவர் அப்பப்பைக்கு வெளிப்படுத்துற மாதிரி தான் நடந்துட்டார். சோ அவருடைய பிலாசபில அவர் ரொம்ப இன்டென்ஸா யோசிச்ச விஷயங்கள் எல்லாமே அவருடைய இறுதி காலத்துல அதுவாவே அவரை உணர வச்சுது. இப்ப இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவர் எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாருன்னு. சோ சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவர் மொராலிட்டி, ரிலிஜியன், ட்ரூத்னு எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டு தனக்குன்னு சொந்தமான ஐடியாவை கிரியேட் பண்ணி உள்வாங்கினதுனால அவருடைய மைண்ட் அந்த வெயிட்டை தாங்காம கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு கிளைம் பண்றாங்க. சோ அந்த லெட்டர்ஸ் தான் நீட்சேவுடைய டிராஜிக்கான வீழ்ச்சிக்கு அடையாளம். ஆக்சுவலி நான் இன்ஸ்டாகிராம்ல சில டாபிக் பத்தி பேசும்போது நீட்சேவை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுல நீட்சே சொல்லியிருப்பாரு, கடவுள் இறந்துட்டாரு, அதனால மக்கள் ரிலீஜியஸ் மொராலிட்டில இருந்து வெளியே வராங்க. சோ அந்த இடத்துல ஆபியஸா ஒரு மாரல் வெற்றிடம் கிரியேட் ஆகுது. இப்ப அதை மேனேஜ் பண்றதுக்கு ஒவ்வொரு மனுஷனும் தனக்கான மீனிங்கை தானே கிரியேட் பண்ற சூப்பர்மேனா மாறணுங்கிறத நீட்சே சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதை சொல்லிட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா அதை அச்சீவ் பண்றதுக்கு ஒவ்வொருத்தனும் நீட்சே அளவுக்கு யோசிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோக்கு கீழே ஒருத்தர் நான் இப்ப நீட்சேமா தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதை படிக்கும்போது எனக்கு சிரிப்பு வந்தது, கூடவே ஷாக்கிங்காவும் இருந்தது. நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன், நீட்சே அளவுக்குலாம் நம்மளால யோசிக்க முடியாது. ஏன்னா ஒரு நீட்சே 1 in a billion. அவருடைய ரீடிங்கை படிச்சு புரிஞ்சுக்கிட்டாலே அது பெரிய விஷயம். இன்னொருத்தர் நீங்க நீட்சேவை ரொம்ப குளோரிஃபை பண்ணி பேசுறீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. நான் எப்பயுமே ஒரு முகம் தெரியாத நபரை அணுகும்போது உயர்ந்த நோக்கத்தோட தான் அணுகுவேன். அதுக்கப்புறம் அவங்களோட பழகி பார்த்துட்டு அவங்களுடைய நடத்தைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இமேஜை குறைச்சிக்கலாம். அதுலயும் இது மாதிரி காலங்கள் கடந்து சிலருடைய பேர்லாம் நிக்குது இல்லையா, அவங்க எல்லாருமே ஹியூஜ் ரெஸ்பெக்டோட தான் அணுகுவேன். ஏன்னா நம்ம ஊருக்குள்ளேயே பல பேருக்கு தெரியாது. நாமெல்லாம் இறந்து போயிட்டோம்னா வரலாற்றுல நாமெல்லாம் இருந்ததுக்கு கூட அடையாளம் கிடையாது. இப்படி இருக்கிறப்ப சிலர் மட்டும் உலக அளவுல எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தங்களுடைய பேரை நிலைநாட்டி இருக்காங்கன்னா, ஆக்சுவலி தே ஆர் கிரேட் பீப்புள். அவங்களுடைய பேர் வரலாற்றில் நிக்கிற காலம் அதிகமாக அதிகமாக அவங்களுடைய இன்டென்சிட்டி கூடிக்கிட்டே இருக்கும். பிளஸ் அவங்க எவ்வளவு பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்கறத பொறுத்து அவங்களுடைய வெயிட் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். சோ நீட்சே 150 வருஷமா பேசப்படுறாரு, டெக்கார்ட் 400 வருஷமா பேசப்படுறாரு, பிளேட்டோ 2000 வருஷமா பேசப்படுறாரு. சோ இவங்க எல்லாருமே பிலாசபிக்கல் ஜெயன்ட்ஸ். இவங்க வாழ்றப்ப ரொம்ப சாதாரணமா வாழ்ந்திருக்கலாம், ஆனா ஹிஸ்டரியில இவங்களுடைய தாக்கம் ரொம்ப பெருசு. இப்ப நீட்சே எல்லாம் அவருடைய வாழ்ந்த காலத்துல ஏழையா தான் செத்து போனார். அவருடைய புத்தகங்கள் எதுவுமே பெருசா விற்பனை ஆகல. அவர் ஒரு புறக்கணிக்கப்பட்ட பிலாசபர் தான். ஆனா அவர் பிரெடிக்ட் பண்ண விஷயங்கள் வரலாற்றுல நடந்ததை பார்த்து தான் அவர் ஒரு ப்ரொஃபெட்டிக் வாய்ஸா இப்ப நாம அக்னாலேஜ் பண்றோம். சோ நாம அவரை சீரியஸா தான் அணுகணும். சோ என்னுடைய ரெக்வெஸ்ட் என்னன்னா,
என்னால முடிஞ்ச வரைக்கும் அவருடைய ரைட்டிங் அன்பேக் பண்ண ட்ரை பண்றேன். நீங்களும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஆனா அதுல ஒரு டேஞ்சர் இருக்கு. என்னன்னா நீட்சேவுடைய ரைட்டிங் கொஞ்சம் குதர்க்கமானது தான். அது மட்டும் சீரியஸா இருக்கிற ஒருத்தங்கிட்ட தப்பா போய் சேர்ந்துச்சுன்னா பேரழிவை உண்டாக்கும். ஏன் சொல்றேன்னா நீட்சேவுடைய பிலாசபியை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டது யாருன்னா ஹிட்லர் தான். அவருடைய புத்தகத்தை மாசா பிரிண்ட் பண்ணி மக்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. நீட்சேவுடைய சூப்பர்மேன் கான்செப்ட் வந்து ஹிட்லருக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்ஃபேக்ட் நீட்சே சொன்ன அந்த சூப்பர்மேன் நான் தானே தன்னை அடையாளப்படுத்தினார். நீட்சேவுடைய கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுக்கு இன்னொரு காரணம் அவருடைய சிஸ்டர் ஜெர்மனில ஒரு நேஷனலிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க. நீட்சேவுடைய இறுதி காலங்கள்ல அவருடைய சிஸ்டர் வீட்டில் தான் இருக்கிறாரு. அவங்க தான் இது வரைக்கும் வெளிவராத அவருடைய ரைட்டிங் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கம்பைல் பண்ணி தன்னுடைய கட்சி கொள்கைக்கு ஏற்ற மாதிரி திருச்சி அதை ரிலீஸ் பண்ணாங்க. சோ நீட்சே ஒரு ஆன்டிசெமிட்டிக் கிடையாது. ஆன்டிசெமிட்டிக்னா யூத வெறுப்பாளர் கிடையாது. ஆனா அவருடைய கருத்தை திருச்சி தன்னுடைய ஐடியாலஜிக்கு ஹிட்லர் யூஸ் பண்ணிக்கிட்டார். அதே வேளையில நீட்சே ஒரு நைலிஸ்டும் கிடையாது. வாழ்க்கைக்கு எந்த ஒரு மீனிங்குமே இல்லன்னு கிளைம் பண்றவங்க தான் நைலிஸ்ட். இன்ஃபேக்ட் நீட்சே நைலிசத்தை பார்த்து பயப்பட்டாரு, அதை பத்தி வார்ன் பண்ணாரு. ஆனா இன்னும் நிறைய பேர் அவர் நைலிசத்தை ப்ரோமோட் பண்ணதான் நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா அவருடைய ரைட்டிங் நீங்க படிச்சா நல்லது, இல்லனா என்னுடைய வீடியோஸை பார்த்தாலும் ஓகே. அவருடைய கருத்தை சீரியஸா எடுத்துக்கங்க, ஆனா தப்பா மட்டும் புரிஞ்சுக்காதீங்க. எனக்கு இருக்கிற ஒரே பயம் அதுதான். அவருடைய பிலாசபி கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆனதுதான். அதை நான் தமிழ்ல பேசி நல்லா இருக்கிற 4 பேர் நான் நைலிஸ்டா மாறிட்டேன்னு சொன்னா அது எனக்கு மிகுந்த மனவலியை தரும். நாம எப்படி நீட்சேவை பத்தி படிக்கிறோமோ நீட்சேவுடைய ஆப்போசிட் பிலாசபி பத்தியும் படிப்போம். சோ அட்டென்டிவா இருங்க, அதே வேளையில கவனமாவும் இருங்க. ஆக்சுவலி நான் இது வரைக்கும் படிச்சதுலயே இன்னும் நிறைய செக்மெண்ட போட வேண்டியது இருக்கு. சோ நான் இந்த நீட்சே சீரிஸ்ல கொஞ்சம் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்றேன். அந்த பிலாசபி பேசிக் சீரிஸ்ல ஒரு வீடியோ வருதுன்னா நீட்சே சீரிஸ்ல 3 வீடியோ வரும். இந்த ரேஷியோல போனுச்சுன்னா என்னுடைய ரீடிங் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.